வணக்கம். வந்திருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் நாளைக்கு படம் தேர்தல் ரிலீஸ் ஆகுது. பெரிய காம்படிஷனோட தான் நாங்கள் வர்றோம். எல்லா படமும் வெற்றி அடைகிறோம். அதில் நல்ல படங்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு படமாக வெறும் காதல் காட்சிகளை மட்டுமே வச்சு படம் பண்ணாமல் ஒரு சோசியல் மெசேஜை சொல்லணுங்கிறதுக்காக இந்த படத்தில் நிறைய இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களான நிறைய நம்ம பேப்பரை ஓப்பன் பண்ணால் என்னென்ன தகவல்கள் நீங்கள் எல்லாருக்குள்ளாரையும் ஒரு மைண்டில் உறுத்தலாக இருக்கும். இதுக்கு தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாமே பப்ளிக் ஆடியன்ஸாக என் மைண்டுக்குள்ளாரையும் தோணுனதை தான் படமாக எடுத்துருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் முருகா சார் படம் பண்ணும்போது அவர் அதில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவர் படம் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ஒரு கண்டென்ட் இல்லை, 1, 2, 3 நீங்கள் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கதையை ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் படமாக இருந்தாலும் சோஷியல் தாட்டை இதில் சொல்லணுங்கிறது இயக்குனராக எனக்கு நான் பொறுப்பாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு காவல்துறையோட அவங்க ஒரு குற்றத்தை விசாரிக்கிறத கூட அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை வெளியில் கொண்டு வரதுக்கான விசாரணை சரியான ஒரு முறையில் போகணும். விசாரணைங்கிற பேரில் எந்த ஒரு தண்டனை செய்யாதவங்க உயிரை இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக இதில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வேறு ஒரு டைமென்ஷன்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்குனருடைய ஆதகமாக, மக்களுடைய ஒரு ஆதகமாக நான் இதில் வெளியிட்டிருக்கிறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் எழுதுகிற நீங்கள் இதை வெளியில் சொல்கிற விஷயத்தில் தான் மக்களுக்கு போய் சேராது. ஏன்னா இது சின்ன படம். சின்ன படத்தில் இப்போ பெரிய ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பெரிய ஒரு விஷுவலை நம்ம கொண்டு வரதுக்காக இப்போ போராடி இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வெளியில் தெரியாத அளவுக்கு நான் முடிந்த வரைக்கும் ஒரு மேக்கிங்கில் போராடி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை நீங்களும் வெளியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் 2 கைகூப்பி உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை ஃபைல்ஸ் ஃபேமிலியோட சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்காம இந்த படத்தை எப்பவுமே சப்போர்ட் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுடைய படம் ஜூவி அதெல்லாம் நல்லா ஸ்டோரிஸ் கேட்பீங்க. வர என் ஸ்டோரி சரியாக கேட்கறது இல்லையோ. இந்த படத்தில் ஸ்டோரி இதுதான் இருக்குங்களா? ஸ்டோரி ஏன்னா அவர் போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் சாதாரண கான்ஸ்டபிள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் கூட நீங்கள் சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு அறிவு இல்லாமையா இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு போது நீங்களும் அதை கேட்டிங்களா டேரக்டர்கிட்ட? இதுக்கான ஆன்சர் நான் தான் சொல்லணும். ஆக்சுவலி அவர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம், ஒரு க்ரைம் வெளியில் வர்றதுக்காக அதை யார் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணுங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு க்ரைம் நாவல் ரைட்டரோட பையனுக்கு அந்த ஜீன் இருக்குங்கிறத அவர் உணர்ந்து அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்திக்கிறார். ஸோ அப்படி தான் இதை பார்த்துருக்கமே தவிர அவர் கோமாளி, இவரை புத்திசாலி அப்படிங்கிறது இல்லாமல் நல்லது. அதுக்கு தான் கடைசியில் அவர் ஒரு டைலாக் சொன்னார். நம்ம எப்படி கல்வி அறிவும் எந்த இதுவுமே இல்லாத ஒரு மோப்பநாயை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த நாய்க்கு எந்த டிகிரியுமே கிடையாது. பட் அதுக்கிட்ட ஒரு திறமை இருந்தால் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனிதனுக்குள்ளாரையும் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாதவருக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத ஒரு சினிமா தரமாக நான் சொல்லியிருக்கிறேன். அதில் தவறு இருக்காது நான் நம்புறேன். காட்சியில் வில்லன் சட்டை கட்டி சண்டை போட்டாரு, ஹீரோவும் போட்டிஸ் அதான தமிழ் மரபு. கரெக்டு தான், நீங்கள் கரெக்டு சொல்லுவீங்க. ஏன்னா எப்பவுமே ஹீரோ விட வில்லன் பலமாக இருந்தானா தான் அந்த படம் ஹிட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கும் மேலே ஒரு பவர் வச்சுக்கிட்டு தான் அந்த படம் ரன் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தா வில்லன் உடம்பால பலம், ஆனால் ஹீரோ அறிவால பலம். ஸோ அவர் அறிவை வச்சு அடிச்சார். அவர் உடம்ப சட்டை கட்டி அடிக்கணும் தேவையில்லை. அதாவது பரவாயில்ல, ஹீரோயின் கூட ஒரு டூயட் ஒரு காட்சிகள்லாம் வச்சுக்கலாம், அதுவும் அதுதான் சார். ஏன்னா ஹீரோயின்ட்டு கூட ஒரு காதல் காட்சிகள் போனான்னா ஒரு ரெகுலரான வேற ஒரு விஷய திசையை நோக்கி போயிடும். நம்ம இங்கே நேர்த்தியான ஒரு படம் சொல்லணும். ஸோ அந்த நேர்த்தியான கதையில் இவங்களுடைய அளவுகள் இவ்வளோதான், ஹீரோ அவங்களோட நேர்த்தி இவ்வளோதாங்கிறத தான் காட்டணுங்கிறத நான் முதல்ல டிசைட் பண்ணேன். ஸோ அவங்களோட எண்டில் தான் இவரை ரசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அப்போ படம் முடியுது. ஸோ அதனால இதில் காதல் காட்சி அதாவது ப்ரொடியூசர் இந்த கதையை சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. இது சிங்கப்பூர்ல இந்த மாதிரி கதை இந்த சம்பவம் நடந்ததா இல்லை இந்தியாவில் இது மாதிரி நடந்ததா?
இல்லை அவர் வந்து அவர் பிறந்தது வளர்ந்தது வந்து சிங்கப்பூராக இருந்தால் கூட அவரோட நேட்டிவ் வந்து ஈரோடு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவருக்கு வந்துட்டு தமிழ் சினிமா மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் தான் அவர் இதுவாக இருக்கிறனால தான் அவர் இங்கே படம் பண்ணுறதுக்காக அவர் வந்தார். ஸோ வந்த உடனே அவர் இங்கத்த செய்தியை வச்சுக்கிட்டு இங்கத்த ஒரு முருகதாசரோட இயக்குனர் என்னன்னா ஒன்லி வந்து ஒரு படமாக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு மெசேஜ் கண்டென்ட்டோட வந்துட்டு பண்ணுறதுக்கான ஒரு படமாக அமையணும் அப்படின்ட்டு தான் என்னை கதை கேட்டார். அதில் அவருக்கும் ஆக்டிங்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இது நம்ம நாட்டோட நம்ம தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் தான். பாலியல் இருக்கு ஒரு கண்டனம் சொல்லியிருக்கீங்க, சட்டப்படி இல்லாமல் அதை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? சமீப காலமாக தமிழ்நாட்டில் போக்சோ அந்த வழக்கு பாலியலுக்கு நிறைய இருக்கு. எந்த மாதிரி கண்டனம் விட நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த பாலியல் வந்து ஓகே அதுதான் படத்துல சொல்லியிருக்கணும். சட்டம் வந்து குறு மாறும். தண்டனைகள் கடுமையாக இருந்தால் அது திரும்ப நடக்காது. என்னோட ஒப்பீனியனும் அதுதான். ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அடுத்து யாருனாலும் அது செய்யறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. இந்த மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் வந்து வெளியில் ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கும் போது நம்ம வீட்டில் பேப்பர் படிக்கிறவங்களோ நியூஸ் படிக்கிறவங்களோ வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் தண்டனை இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் நியாயமாக வந்துட்டு அந்த சட்டத்தில் வந்து அப்படி நடக்குமான்னு கேட்டாலும் இல்லை. அது தள்ளி போய் வந்து சில தீர்ப்புகள் வந்து சாதகமான நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வருது. இப்போ ஒரு மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்லியிருக்கேன். லஞ்சம் வாங்கினா குத்துவேன் கொள்ளுவேன் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்களாம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டில் வந்து மக்களே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் நம்மளோட ஆதங்கம் ஒன்று இருக்குதுல்ல, லஞ்சம் வாங்கினவங்களோட அப்படி கொள்றா கொண்டதான சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி இது. ஸோ இது வந்து அதுக்காக தான் ஒரு டைலாக்கு கூட சொன்னேன், நாட்டுக்கு நாடு சட்டம் மாறும். ஏன்னா அந்த சட்டத்தை எழுதுனதே வந்து நம்மள மாதிரி சாமானியமான மக்கள் தான். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்பனா வந்து இந்த தீர்ப்பு இப்போ எழுதுனா நல்லா இருக்கும்னு நினைச்சு அப்படிதான் வந்து பாதி பட்ஜெட் தான் கொடுத்தீங்களா? நான் பாதியே கட் பண்ணிட்டீங்க. யாரு போச்சுங்க? கிங்ஸ்லி, காமெடி ஆக்டர் கிங்ஸ்லி. அதாவது வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் வந்து இந்த கதையில் கொண்டு வர முடியும். இப்போ கிங்ஸ்லி ஓப்பன் டு எண்டு வரைக்கும், தம்பி ரமேஷ் ஓப்பன் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படி கொண்டு வர முடியாது. அது வந்து ஸ்க்ரீன் பிளே நாம அமைச்சு வரும்போது அவர் இந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நியாயமாக அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிச்சிடும். ஏன்னா கதை வந்துட்டு அதுக்கப்புறம் சீரியஸ் மூடு, அந்த சீரியஸ் மோட்ல வந்து ஒரு காமெடி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சட்டம் வந்து நம்ம மாதிரி சாமானிய மக்கள் அது வந்து சட்டம் மேலேன்னு அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்கள் ஏதோ அது இல்லை அப்படி இல்லை, சாதாரண மனிதன் தான் நம்மள மாதிரி எழுதுதான் சொன்ன மாதிரி. அதாவது எமோஷனில் தான் ஒருத்தர் பேசுகிறார். அதனால தான் வந்து தம்பிராமையா அவர் வந்துட்டு அந்த கொண்டதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார், நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு நான் சட்டத்துக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு, ஆனால் ஒரு அப்பனா வந்து நான் பண்ணது சரியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் அந்த தப்பை அவர் வந்து உணர்றாரு, அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து அந்த நேரத்தில் அவருடைய எமோஷனல் தான் இதனுடைய ரியாக்ஷனாக இருக்குது தவிர இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி எமோஷனில் தான் காரை சரியாக செக் பண்ணாமல் விட்டாரோம். நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்தோம்னா அண்டர்வேர் வரைக்கும் செக் பண்ணுறாங்க போலீஸ். நீங்கள் எப்படி முன்னாடி டோரை மட்டும் திறந்து பின்னாடி டோர்லாம் டிக்கி வரைக்கும் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அது வேறு. என்னன்னா ஒரு பையன் வந்துட்டு அவனோட ஏஜ் கம்மியான ஒரு பையன் டிரைவ் பண்ணான்னா அவன் வரைக்கும் தான் அவனை பார்க்குறான். டாக்டர் சார், இப்போ நல்லா போகிற கதையில் தம்பிராமையாவுடைய பொண்ணு ஒரு சீன் வருதில்ல, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியல கதையில்? இல்லை ஒரு மெயின் கதை கொண்டு வரீங்க, மெயின் கதை கொண்டு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா அது உங்களுக்கு? அதுதான் வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு நான் வெறும் செகண்ட் ஹாஃபில் மட்டும் தம்பிராமையோட பொண்ணை உள்ளே கொண்டு வருவேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் வந்து இங்கே வந்து பெண்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நடக்கிறதுல தன்னுடைய குடும்பத்திலே ஒன்று நடந்துருச்சுன்னா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொண்டு வரும்போது அது உங்களுக்கு செப்பரேஷனாக தெரிஞ்சிருந்தா கூட அந்த முன்னாடி வில்லனுடைய கதையோட தான் நான் கனெக்ட் பண்ணிடுவேன். சார், இந்த வாரம் 11 படங்கள் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே, உங்கள் இந்த வரிசையில் உங்களுக்கு தேட்டர் கிடைச்சதா? உங்களுக்கு முதல் இடம் கிடைச்சதா? இல்லை, தேட்டர் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. தேட்டர் வந்து இப்போ எல்லாருக்குமே பங்கு வச்ச மாதிரி தான். அது வந்து இப்போ என் படம் மட்டும் இல்லை, அந்த 11 படத்துக்கும் என் படத்துக்கு என்ன தேட்டர் கிடைச்சிருக்கோ அதே தான் வந்து மற்ற படங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஓடுற குதிரையில் வந்து முன்னாடி வந்து மறுபடியும் வந்து இடம் கிடைக்கும், இன்னும் வந்து நம்மளுடைய ஷோ செக்ஷன் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் நன்றி.